ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோடர்ஷிஸ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பைத்தன் இன்ஸ்டாலேஷன் அண்ட் செட்டப் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து பைத்தனோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக தான் கொஞ்சம் வந்து என்னால் எடிட் பண்ண முடிஞ்சிச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு சில கான்செப்ட் மட்டும் வந்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்கை மட்டும் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸாக க்ரியேட் பண்ணி நான் போட பார்க்குறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பைத்தானோட இன்ஸ்டாலேஷன் எப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரௌசர் ஏதாச்சும் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து கூகுள் க்ரோமில் தான் வந்து இப்போ நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் ப்ரௌசர் வச்சுருந்தாலும் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதில் ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் வந்து python.orgன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பைத்தானோட ஒரிஜினல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இப்போ உள்ளே போனதுக்கப்புறமா எனக்கு வந்து பைத்தான் டவுன்லோடு வந்து எனக்கு ஆப்ஷன் காமிக்குது. மேலே வந்து இங்கே டவுன்லோட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து பைத்தானோட லேட்டஸ்ட் ரிலீஸ் வெர்ஷன்லாம் எனக்கு காமிக்கும். இப்போ என்னோடது விண்டோஸ்ன்றதால நான் வந்து விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ மேக் ஓஎஸ் அது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இப்போ இது விண்டோஸ்க்குன்றதுனால இப்போ நான் இதை வந்து டவுன்லோட் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி இப்போ வந்து நான் இதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆகும்னு சொல்லிட்டு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன், அதாவது இப்போ நீங்கள் இந்த இன்ஸ்டால் பண்ணிங்க இல்லையா, இதை வந்து உங்களுக்கு ஏற்ற லொக்கேஷனில் வந்து நீங்கள் வந்து வைக்கணும்னு வச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஆட் python.extension to pathன்னு கேட்குது இல்லையா, இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் வந்து உங்கள் லோக்கல் ட்ரைவில் எதாச்சும் வந்து நீங்கள் பார்த்து வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த செக் பாக்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு அது வேணான்றதுனால நான் வந்து அதை கொடுக்கல. இப்போ நான் இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு இது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா டூ யூ வாண்ட் டு அலோ திஸ் ஆப் டு மேக் சேஞ்சஸ் டு டிவைஸ்னு கேட்கும். அது நீங்கள் வந்து எஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து அது இன்ஸ்டாலே ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாலும் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சர்ச் பாரில் வந்து இப்போ நான் இது பைத்தன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஐடிஎல்லின்னு சொல்லிட்டு வந்து நான் போடுறேன். ஐடிஎல்லினா என்னென்னு சொல்லுவாங்கன்னா, பைத்தன் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. நம்ம இப்போ வந்து பைத்தன் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்து நம்ம இதில் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து கோட் வந்து டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் மோட், அதுக்கப்புறம் இன்ட்ராக்டிவ் மோட்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராக்டிவ் மோட்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இங்கே 3 சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த கேட்டதன் சிம்பிள் மாதிரி இதில் வந்து இப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து இன்ட்ராக்டிவ் மோட்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் வந்து என்ன பண்ணலான்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி நம்ம வந்து அட் அ டைமில் வந்து அதோட அவுட்புட் நம்ம வந்து வாங்கணும்னு நினச்சா நம்ம வந்து அதை வந்து அதில் டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் என்னால் ரைட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு பேர் வந்து இன்ட்ராக்டிவ் மோட்னு சொல்லுவாங்க. இதுவே ஸ்கிரிப்டிங் மோட்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து நான் நிறைய ப்ரோக்ராமிங் லைன்ஸ் வந்து எழுதி அதை ஃபுல்லாக வந்து நான் வந்து டைப் பண்ணி ரன் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் வந்து ஸ்கிரிப்டிங் மோட் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இன்ட்ராக்டிவ் மோடை வந்து யூஸ் பண்ணால் நம்ம வந்து அட் அ டைமில் மட்டும் தான் வந்து அந்த கோடை ரன் பண்ணி நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அதை பார்க்க முடியாது. இதுவே ஸ்கிரிப்டிங் மோடில் வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதை வந்து எப்போ வேணாலும் பார்க்கணும், யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் வந்து ஸ்கிரிப்டிங் மோடை வந்து ஒரு ஃபைல் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் வந்து எப்படி கோட் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம நார்மலாகவே நம்ம ஐடிஎல்லியை வந்து ஓப்பன் பண்ணாலே அது வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் தான் இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து அதில் கோடை டைப் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ வந்து சும்மா A=10ன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் பிரிண்ட் ஏன்னு சொன்னதுக்கப்புறமா எனக்கு வந்து அது ஏவோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும். இதுதான் இன்ட்ராக்டிவ் மோட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து அட் அ டைமில் சும்மா ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோட். இதுவே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு கோடை வந்து டைப் பண்ணி அதை வந்து நீங்கள் கம்பைல் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது ஸ்கிரிப்டிங் மோட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்கிரிப்டிங் மோட் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டர் இல்லை ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் கோடை டைப் பண்ணி நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். அது வந்து ஸ்கிரிப்டிங் மோட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி நான் வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். அங்கே மேலே வந்து ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நியூ ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு நியூ ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. மேலே காமிக்குது இல்லையா அன்டைட்டில்னு சொல்லிட்டு, நான் வந்து எதுவும் நேம் கொடுக்கறதுனால வந்து எனக்கு அன்டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபுல்லாக என்னோடய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் இதில் வந்து நான் டைப் பண்ண போகிறேன். இப்போ நியூ ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா, இதில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன கோடு வந்து டைப் பண்ண போகிறேன்னா வந்து அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ நான் என்னோடய ப்ரோக்ராம் ஃபுல்லாத்தையும் நான் வந்து இதில் டைப் பண்ணுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏக்கும் பிக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் 10, 20ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஆட் பண்ண சொல்கிறேன். ஏவும் பியும் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சியில் வந்து அந்த வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணணும். அங்கே மேலே ஃபைல் இருக்கு இல்லையா, அதில் வந்து
போயிட்டு வந்து சேவ் ஆஸ் வந்து கொடுத்து நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். ஆல்ரெடி இருக்க ஃபைல் ஏதாவது ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரியா இருந்தால் நம்ம வந்து சேவ்னு கொடுக்கலாம். ஆனால் வந்து நான் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனால சேவ் ஆஸ் கொடுக்குறேன். சேவ் ஆஸ் கொடுத்து இப்போ நான் என்னோடய லோக்கல் ட்ரைவ்லேயே வந்து நான் ஆல்ரெடி பைத்தான் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ நான் நியூவாக ஒரு ஃபைல் வந்து நான் வந்து சேவ் பண்ணுறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபைல் வந்து ரன் பண்ணலாம். மேலே ரன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரன் மாடியூல்னு கொடுத்தா நமக்கு வந்து இந்த ஃபைல் வந்து ரன் ஆகும். இப்போ ரன் ஆகுனதுக்கப்புறமா எனக்கு வந்து அவுட்புட் வந்து ஷோ ஆகுது. அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 30. இதனால் நமக்கு வந்து அவுட்புட் வரணும். கரெக்டாக வந்துடுச்சு. இந்த ஃபைலை வந்து நீங்கள் .py எக்ஸ்டென்ஷனில் வந்து சேவ் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லாமல் வெறும் ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பைத்தான் ஃபைலாக தான் வந்து எடுத்துக்கும். ஸோ அது வந்து நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை. அதேமாதிரி நீங்கள் இன்னொரு விஷயமும் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இந்த ஸ்கிரிப்டிங் மோடில் இப்போ நான் ஓவராலாக ஒரு ஃபைலை வந்து டைப் பண்ணி கம்பைல் பண்ணும்போது அவுட்புட் வந்து தனியாக ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி ஓப்பன் ஆகி அதில் வந்து ரன் ஆகி ஷோ ஆகும். ஆனால் இதுவே நான் வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்து அங்கேயே ஷோ ஆகும். இது வந்து இன்னொரு டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோட், ஸ்கிரிப்டிங் மோட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஓவராலாக வந்து போன வீடியோ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் லென்த்து. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறதுனால வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எதாவது கான்செப்டை வந்து ஷார்ட்டாக சொல்லணுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் வந்து சின்னதாக கூட வந்து ரீல்ஸ் இல்லை ஷார்ட்ஸில் ஏதாவது போடுறேன். அவ்வளோதான் வியூவர்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டினியூவாக உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கோடர்ஷீட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஸோ மச்.